ஹலோ ஆல், இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதையும் நல்லா அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். 2 பச்சை மிளகா உடைச்சி போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, மல்லித்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் வந்து ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா, மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மத்தி மீன் இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சா. அடுத்தது சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். வானல் நல்லா சூடாக இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் நல்லா சாட்டை ஆனதும் கருவேப்பிலை, கை நிறைய கருவேப்பிலை, மீன் குழம்புக்கெல்லாம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா சின்ன வெங்காயமும் பூண்டும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினா தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டுருக்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்ப கரைச்சி ஊற்றிக்கலாம். அதை ஊற்றும் போது இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கீழே ஊற்றிட்டாங்க. அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா குழம்பு ஸ்ட்ரக்சர் வரட்டும். அந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மத்தி மீனை அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குழம்ப இறக்குனா சுவையான சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள்.